பண்ணியோ அவளே சொல்லு. ஜோசப் என்ன பண்ணாப்ல, கிளீனர் என்ன பண்ணாப்ல, எங்கேருந்து எங்கே டிக்கெட் எடுத்துருங்க, எவ்வளோ ரூபாய்க்கு கிளம்பி போயிட்டாரு. பாக்கி அவுத்து விட போட்டோம் சொன்னா அவுத்து விட்டு போயிட்டே இருக்கிட்ட ஓடு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே மதுரைக்குள்ளேயே பார்க்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம். சரியா சொல்லிடு. திருப்பூர் வந்து நாகர்கோவிலுக்கு 5 டிக்கெட் போட்டான். 5 டிக்கெட் வந்து அது கம்பெனியில் போட்டது. அது லேட் ஆகிடுச்சு ஏற்றுறதுக்கு. வெயிட் பண்ணி ஏற்றுனேன். அது 4 பிள்ளைங்க இருந்துச்சு. 4 பிள்ளைங்களுக்கு 2000 கொடுத்தாங்க. இல்லை 2000 இல்லை, இன்னும் சொல்லு. இன்னும் 2000 2200 என்ன இப்போ 2000 2200? ஆமாம் 2200 கரெக்டாக சொல்லு. 800 மணிக்கு வாங்கியிருக்கா. ஆனால் சத்தியமாக இல்லைண்ணே 2000. இப்போ என்னென்ன பண்ணியோ அவளே சொல்லு. ஜோசப் என்ன பண்ணாப்ல, கிளீனர் என்ன பண்ணாப்ல, எங்கேருந்து எங்கே டிக்கெட் எடுத்துருங்க, எவ்வளோ ரூபாய்க்கு கிளம்பி போயிட்டாரு. பாக்கி அவுத்து விட போட்டோம் சொன்னா அவுத்து விட்டு போயிட்டே இருக்கிட்ட ஓடு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே மதுரைக்குள்ளேயே பார்க்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம். சரியா சொல்லிடு. திருப்பூர் வந்து நாகர்கோவிலுக்கு 5 டிக்கெட் போட்டான். 5 டிக்கெட் வந்து அது கம்பெனியில் போட்டது. அது லேட் ஆகிடுச்சு ஏற்றுறதுக்கு. வெயிட் பண்ணி ஏற்றுனேன். அது 4 பிள்ளைங்க இருந்துச்சு. 4 பிள்ளைங்களுக்கு 2000 கொடுத்தாங்க. இல்லை 2000 இல்லை, இன்னும் சொல்லு. இன்னும் 2000 2200. என்ன இப்போ 2000 மதுரையில் டிரைவரை கட்டி வைத்து ஆர்பிடி டிராவல்ஸ் நிறுவன ஊழியர்கள் சித்திரவதை செய்த அதிர்ச்சி வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம். இந்த விவகாரம் குறித்தான முழு விவரம். நிச்சயமாக மதுரை மாட்டுத்தாவணி அருகே ஆமணி பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து தான் ஆந்திரா, கேரளா, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு 150க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இங்கு இதேபோல் ஆர்பிடி டிராவல் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆர்பிடி டிராவல்ஸில் ஓட்டுநராக பணிபுரியும் ஒருவர் இது ஆர்பிடி டிராவல்ஸ் நிறுவனத்தில் கன்னியாகுமரி டு திருப்பதி வரை இயங்கும் பேருந்து ஓட்டுநராக பணிபுரியும் ஊழியர் ஒருவரை அந்நிறுவனத்தில் சக பணியாளர்கள் மற்றும் பேருந்து நிறுவன அதிகாரிகள் அவரை நேற்று இரவு ஜன்னலில் கையை கட்டி வைத்து விசாரணை நடத்துவது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அவரை கட்டி வைத்து எங்கிருந்து எங்கே பணிகளை ஏற்றி இருக்கிறீர்கள், பேருந்தில் கிளீனர் என யார் யார் இருந்தார்கள், இனி இது போன்று நடக்கக்கூடாது, மதுரை பக்கம் வரக்கூடாது என்று அந்நிறுவன நிர்வாகி ஒருவர் அந்த ஓட்டுநரை மிரட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் பயணிகளை ஒரு இடத்தில் ஏற்றி மற்றொரு இடத்தில் இறக்கியதாக கூறப்படுகின்றது. அப்போது அந்த டிக்கெட் கட்டணத்தை அந்த நிறுவனத்திற்கு தராமல் பணத்தை தனியாக தனது ஜிபே மூலம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையைதான் அந்த ஓட்டுநரை விசாரணை நடத்துவதாக அவரின் கையை ஜன்னலில் கட்டி வைத்து சித்திரவதை செய்யும் போல வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.